பெரும்பாலும் லேடிஸ் இருக்கிற ஒரு பெரிய கவலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பாத்ரூம் போனாருன்னா ½ அன் ஹவருங்க வெளியிலே வர மாட்டேங்கிறாருங்க. குளிக்கிறது மத்தெல்லாம் ரெடி பண்ணிடுறாரு. ஆனா கக்கூஸ்ல போய் உட்கார்ந்தாருன்னா வெளியில வர்றதே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய லேடிஸ் வந்து ஃபீல் பண்றாங்க. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உள்ள போய் உட்கார்ந்துட்டு முக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லாங் டைம் வந்து பாத்ரூம்ல உட்கார்றதுனால என்னென்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நேரம் உட்கார்றதுனால கன்சிஸ்டண்டா ஒரு ப்ரெஷர் வந்து நம்முடைய ஆனஸ் அதாவது மலதுவாரத்தில் வரும். ஸோ அது ஃபியூச்சர்ல என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பைல்ஸை வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதே மாதிரி லோ பேக்ல இஷ்யூ கொடுக்கும். ஏன்னா ராங் பொசிஷன்ல ரொம்ப நேரம் இதே மாதிரி உட்கார்ந்துட்டு உள்ள முக்கிட்டே இருக்கிறீங்க, ப்ரெஷர் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா லோ பேக் இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வெரிகோஸ் வெயின் பேஷண்ட் கண்டிப்பா லாங் டர்ம் உட்காரக்கூடாதுங்க. உட்காரும் போது கம்ப்ரெஷனால என்ன ஆகுனா வெரிகோஸ் வெயின் இன்னுமே ஜாஸ்தியா இருக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. வெரிகோஸ் வெயின் இல்லாதவங்களுமே இந்த மாதிரி ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்கன்னா வெரிகோஸ் வெயின் வர்றதுக்கான வாய்ப்புமே நிறைய இருக்கு. பிளஸ் மூல நோய் மட்டும் கிடையாதுங்க. என்ன ஆகும் அப்படின்னா மலதுவாரத்துல பிரஷர்னால சின்னதா கிராக்ஸ் வந்து ஃபிஷர் வர்றதுக்கான வாய்ப்புமே நிறைய இருக்கு. ரொம்ப நேரம் உட்காரவே கூடாது. அதே மாதிரி ரொம்ப நேரம் உட்காரும் பொழுது சிறுநீரக தொற்று வர்றதுக்கான வாய்ப்புமே நிறைய இருக்கு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கிருமிகள் ஏதாவது ஒரு மூலமா நீர்த்துகள் மூலமா நம்ம சிறுநீர் பாதையில உள்ள பற்றுச்சு அப்படின்னா சிறுநீர் தொற்று வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஸோ அதனால ஜென்ஸ் மேக்ஸிமம் வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க. ஸோ என்னுடைய பேஷன்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் நிறைய நேரம் பாத்ரூம்ல ஸ்பெண்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி ரொம்ப நேரம் உட்காரதுனால காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க கண்டிப்பா. ஸோ அதனால நிறைய நேரம் உட்கார வேண்டாம். முடிஞ்ச அளவு சீக்கிரமே முடிச்சுட்டு வந்துருங்க. கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணிருங்க. அதை பத்தி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.